ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னடா முடியெல்லாம் முன்னால் போட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து வேவி ஹேர் வேற, கேர்லிங் ஹேர் வேற. கேர்லிங் ஹேர் வந்து ஃபுல்லாக சுருட்ட முடியாக இருக்கும், வேவிங் ஹேர் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது நான் வந்து ஹேர் கட் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும், ஹேர் கட் பண்ணட்டாலும் இப்படி தான் இருக்கும். அதாவது தப்பாக சொல்கிறேன்னா, எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஹேர் கட் வந்து ஃபெதர் கட் வந்து அங்கங்கே கட் ஆகிருக்கிறது தெரியும். நான் ஹேர் கட் பண்ணட்டா கூட எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி சுருண்டு இருக்கும். இந்த தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இருக்கும், சுருண்டு இருக்கும். இந்த மாதிரி ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்கும், நம்மளுக்கே வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக தெரியுமா இருக்கும். இதே இது வந்து நான் ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஹேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இந்த மாதிரி வேவிங் ஹேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இருங்க, எனக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டனை வச்சு ஸ்ட்ரைட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் எடுத்திருக்கேன். இது வந்து பிலிப்ஸ் ஸ்ட்ரைட்னர், பிலிப்ஸ்லேருந்து சிஸ்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்ட்ரைட்னர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அது ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன். ஸோ ஸ்ட்ரைட் பண்ண ஹேர், அதாவது இந்த போர்ஷன் மட்டும் தான் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன், இங்கெல்லாம் பண்ணலை. ஸோ இதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஹேரு, கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் கேர்லியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைடு பிடிச்சிருக்கு, அதாவது இந்த சைடு பிடிச்சிருக்கா, இந்த சைடு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை, see you.